ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் தகப்பனே. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் உம்முடைய கிருபை எங்களை தயவோடு தாங்கி நிறுத்துகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றிற்கும் நேராக உமது வார்த்தையை கொண்டு எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீரப்பா. சத்திய ஆவியானவரே, வேதத்தின் ரகசியங்களை, மறை பொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் கேள்விகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய பலவீனங்கள், இருதயத்தின் ஏக்கங்கள், கண்ணீர்கள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலைகள், போராட்டங்கள் எங்களை காட்டிலும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது அப்படிங்கிற சத்தியத்தை நாம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உலகத்தையே படைத்தவர் மாம்சத்தில் மனிதனாக வெளிப்பட்டு அடிமையின் கோலம் எடுத்து நம்மை தேடி வந்திருக்கிறார் என்றால், அப்படி அவர் தேடி வந்து நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு காரியம், அவரது இரத்தத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? சிந்தி இருக்கிறார். அந்த இரத்தத்தை அவர் நமக்காக சிந்தி இருக்கிறார் என்றால், அந்த இரத்தத்தோட முக்கியத்துவம் என்ன? சுவிசேஷத்தின் மைய பொருள் அதுதான். அவரது இரத்தத்தை அடிப்படையாக வைத்துதான் சுவிசேஷம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது அப்படிங்கிற சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால், தேவனுக்கும் உங்களுக்குமான உறவை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடிப்படையில் உங்களால் வளர்த்து கொள்ள முடியும். உங்க சூழ்நிலைகளில் தைரியமாக தேவனிடத்தில் செல்லக்கூடிய அந்த நிச்சயத்தை உங்களால் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அவர் என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டால், வசனம் சொல்லுகிறது, சூழ்நிலைகளில் அதை ஆளும் ராஜாக்களாக அவர் என்ன செய்திருக்கிறாரா? வைத்திருக்கிறார். சூழ்நிலையை ஆளக்கூடிய ராஜாக்கள். எப்படி ஒரு நாட்டோட ராஜா நாட்டை ஆளுகின்றாரோ, நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவர் சொல்றதை நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும் இல்லையா? அதே போல சூழ்நிலைகள் எவ்வாறாக இருந்தாலும் அது நம்ம சொன்னா என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனிடத்தில் என்ன செய்திருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனை திருப்தி செய்திருக்கிறது. தேவன் எப்படி அன்புள்ளவரோ, தேவன் எப்படி பரிசுத்தம் உள்ளவரோ, அதே போல தேவன் நீதியுள்ளவர் என்று பார்த்தோம். அவருடைய நீதி பாவத்துக்கான தண்டனையை கேட்கும். பாவியான மனிதர்கள் தேவனிடத்தில் செல்ல முடியாத ஒரு நிலை இருந்தது. அந்த தேவனுடைய நீதிக்கு பாவம் என்ன செய்யாது? பிடிக்காது. அந்த கோபத்தை, நமக்கும் தேவனுக்குமான தடையை நீக்கி அவரது நீதியை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் திருப்தி செய்திருக்கிறது. அதனால்தான் தேவன் நம்மீது கோபமாக இல்லை. அவர் நம்மீது அன்பாகவே இருக்கிறார்.
உங்களை பார்க்கும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாகவே அவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். அங்க எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் மக்களுடைய நிலை கதவுகள்ல பூசப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை கண்டு அவர் என்ன செஞ்சாரா? கடந்து போனார். வீட்டுக்குள்ள இருக்கிற மக்களை யாருங்கிறத பார்த்து அவர் என்ன செய்யல? கடந்து போகல. அந்த இரத்தத்தை கண்டு அவர் என்ன செஞ்சாரா? கடந்து போனார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவரது இரத்தத்தின் மூலமாக என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனது நீதியை திருப்தி செய்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மனிதனுக்கு என்ன செய்திருக்கிறது? இன்றைக்கு பார்க்க போகின்ற சத்தியம் அதுதான். நம்முடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா பகுதிகளுக்குமான மீட்பை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்து போய் இருந்தோமா? சத்தியம் சொல்லுது. வாசிக்கலாம். எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை என்ன செய்தாரா? உயிர்ப்பித்தார். எல்லாருமே, ஒரு சிலர் மாத்திரம் இல்லை, எல்லாருமே எப்படிதான் இருந்தோம்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய். இதுல சொல்லப்பட்டிருக்கின்ற மரணம் பிசிக்கல் டெத்தை சொல்லல, சரீர பிரகாரமான மரணத்தை சொல்லல. இது ஆவிக்குரிய மரணத்தை குறிப்பிடுகிறது. இந்த மரணத்தின் பொருள் தேவனிடமிருந்து பிரிவு. ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம் அப்படின்னு சொன்னாலே தேவனிடமிருந்து பிரிவு தான். எல்லாருமே அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் தேவனிடமிருந்து பிரிந்து போய் என்ன செஞ்சோம்? இருந்தோம். இந்த நேரத்துல தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்றால், எபேசியர் 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதா? உண்டாய் இருக்கிறது. இது ஆங்கிலத்தில் இந்த வசனம் இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாய் இருக்கிறதுன்னு தமிழ்ல இருக்குது. ஆங்கிலத்துல நாம் மீட்கப்பட்டு விட்டோம் என்று இருக்கும். ரெடீம்டு அப்படின்னு இருக்கும். என்ன செய்யப்பட்டு விட்டோமா? மீட்கப்பட்டு விட்டோம். கடந்த காலம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவத்திலிருந்து நமக்கு மீட்பு கொடுத்திருக்கிறது. நாம் மீட்கப்பட்டு விட்டோம். இந்த மீட்கப்பட்டு விட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பொருளை விலை கொடுத்து திரும்ப வாங்குகிறது. ஒரு பொருளை விலை கொடுத்து திரும்ப வாங்குறது, அதுதான் மீட்கிறது. நம்ம தங்கத்தெல்லாம் போய் அடமானம் வைப்போம் இல்லையா? பொருட்களை அடமானம் வைப்போம் இல்லையா? அதை நம்ம திரும்ப பணம் செலுத்தி வாங்கும் போது என்ன சொல்லுவோம்? மீட்டுட்டோம் சொல்லுவோமா இல்லையா? அதே போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்ம என்ன செஞ்சு கொண்டதா? மீட்டு கொண்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தனதாக்கி கொண்டது, நம்மை அவருடையவர்கள் ஆக்கி கொண்டது, அவருடையவர்களா மாற்றி விட்டதா. எதை கொடுத்து அவர் மீட்டிருக்கிறார்? அவரது இரத்தத்தை கொண்டு. ஒரு வசனம் இருக்கு, வாசிக்கலாம். மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல்.
அப்படி என்றால் கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, சர்வத்துக்கும் அதிகாரி, நாமெல்லாம் அவருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யலையா? வரலையா? அவர் நமக்காக ஊழியம் செய்ய என்ன செஞ்சாரா? வந்தார். என்ன ஒரு பணிவு இல்லையா? என்ன ஒரு தாழ்மை இல்லையா? நம்முடைய தகப்பனோட இயல்பு அதுதான். நம்மோட இயல்பு எப்படி இருக்கு? நம்ம இருக்கிற இடத்துல எப்படி இருக்கிறோம்? ஊழியத்தை கேட்குறோமா இல்ல ஊழியம் செய்கிறோமா? இந்த இயல்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் இந்த வித்துல தான் நம்ம மறுபடியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இயல்பு நீங்க கொஞ்சம் வெளிப்படுத்தினாலும் போதும், உலகம் கிறிஸ்துவை என்ன செய்யும்? அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க என்ன செஞ்சாரா? வந்தார். இததான் பேதுரு சொல்றாரு. மீட்கும் பொருளா அவர் பொன்னையோ வெள்ளியையோ கொடுத்தவர் என்ன செய்யல? மீட்கல. தம்முடைய ஜீவனையே மீட்கும் பொருளா என்ன செஞ்சாரா? கொடுத்தாரா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், அடுத்து குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? மீட்கப்பட்டிருக்கின்றோம், மீட்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று என்ன செய்யணுமா? அறிந்திருக்கின்றீர்களே. இத அறியல அப்படின்னு சொல்ல போய் தான் அடிமைத்தனத்துக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் மீட்காமல் இல்லை. 1 தீமோத்தேயு 2:5-6. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதுல மனுஷன் போட்ட உடனே கிறிஸ்து மனுஷனான்னு என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. அவர் ஆவியில் 100% தேவனாக இருந்தார், சரீரத்தில் 100% மனிதனாக இருந்தார். அந்த மனித சரீரத்தில் உள்ள இரத்தத்தை நமக்காக பலியாக அவர் என்ன செய்திருக்கிறார்? சிந்தி இருக்கிறார். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோட நான் சொல்றேன், உங்களுக்கு இன்னும் எளிமையா புரியும். அநேகர் என்கிட்ட கேட்பாங்க, ஒரு கேள்வி கேட்பாங்க, ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு நான் என்ன தண்டனை அனுபவிக்கணும்? பாவம் செஞ்சது யாரு? ஆதாம். அதுக்கு ஏன் நான் இந்த பாவத்துக்குள்ள போகணும், இந்த சாபத்துக்குள்ள போகணும்? இது ஒரு ஆவிக்குரிய விதி. ஒரு பெரிய இரும்பு கூண்டு இருக்கு, அதுக்குள்ள கொஞ்சம் பறவைகளை அடைச்சு வச்சிருக்கிறோம். அந்த பறவைகள் அதற்குள்ளேயே முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது. அந்த பறக்கின்ற குஞ்சு எந்த இடத்துக்குள்ள பறக்குது? கூட்டுக்குள்ள. ஏன் கூட்டுக்குள்ள பறக்குது? இருக்கிற இடமே கூண்டுக்குள்ள, ஒரு சிறைக்குள்ளதான் அது என்ன செய்யுது? இருக்குது. அதே போல பாவம் அப்படிங்கிறது செயல் அல்ல, அது ஒரு ஆவிக்குரிய இயல்பு, நேச்சர். ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் அந்த இயல்பு ஆதாமுக்குள்ள என்ன செஞ்சது? வந்து விட்டது. அவர் மூலமாக வந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் இந்த ஆவிக்குரிய சிறையில் தான் பிறக்குது.
நான் சொல்ல வர்றது புரியுதா? பறக்கிறதே எங்க தான் பறக்கிறோம்? பாவோங்கிற சிறைக்குள். இந்த சிறைக்குள்ளதான் நம்ம பறக்கிறோம். ஒட்டுமொத்த மனுக்குலமும் இந்த சிறைக்குள்ளதான் என்ன செய்யுது? இருக்குது. இந்த சிறைய திறந்து விடணும்னு சொன்னா ஒரு விலை கிரயம் என்ன செய்யப்படணும்? செலுத்தப்படணும். அந்த விலை கிரயத்தை தான் இயேசு கிறிஸ்து தன்னோட இரத்தத்தை கொடுத்து என்ன செய்திருக்கிறார்? மீட்டு இருக்கிறார். இப்ப புரியுதா? அவருடைய பொருள் தான், நம்ம எல்லாருமே அவருடையவர்கள் தான். அங்கு அறியாமையினால் அந்த பாவம் உலகத்துக்குள்ள என்ன செய்தது? வந்தது. எல்லாரும் சிறைக்குள்ளதான் என்ன செஞ்சோம்? இருந்து கொண்டிருந்தோம். அவருடைய பொருளை, தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து மீட்டு மறுபடியும் தனதாக்கி கொண்டார். நீங்க கேட்கலாம், ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் மீட்க முடியுமா? நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேனே அப்படின்னா, நம்முடைய நல்ல செயல்கள் அந்த சிறையிலிருந்து நம்மை விடுவிக்க முடியாது. நம்முடைய பக்தி செயல்கள் அந்த சிறையிலிருந்து என்ன செய்ய முடியாது? விடுவிக்க முடியாது. நம்முடைய மதமும் நம்ம அந்த சிறையிலிருந்து என்ன செய்ய முடியாது? விடுவிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே அந்த விடுதலை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். அதனாலதான் வசனம் சொல்லுது, பூமியின் மீதெங்கும் இயேசு என்ற நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் என்ன செய்யப்படல? கொடுக்கப்படல. அவரும் ஒரு வழின்னு சொல்லி வேதம் சொல்லல. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அதனாலதான் சுவிசேஷம் அறிவிக்கிறது மிகவும் முக்கியமா இருக்கு. நம்மை நாமே மீட்க முடியாதான்னு கேட்டா வேதம் இல்லை என்று சொல்லுகிறது. ஏனென்றால் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருந்தோம். ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய நீதி அழுக்கான கந்தை போல் இருக்குதான். நம்முடைய இரத்தத்தினால அந்த பாவத்தை என்ன செய்ய முடியாது? போக்க முடியாது. ஒரு பரிசுத்த இரத்தம் தேவை. அது தேவனிடத்தில் மாத்திரமே இருந்ததினால் அவர் மனிதனாக என்ன செய்கிறார்? வெளிப்பட்டார். அந்த பாவத்திற்கான விலையை, இரத்தத்தை கொடுத்து தேவனுடைய நீதிக்கு என்ன தேவையோ அந்த நீதிக்கான விலை கிரயத்தை செலுத்தி நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எதிலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறார்? சாத்தானுடைய அடிமை தனத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து, பாவத்தின் ஆளுகை அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரா? மீட்டு எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய இரத்தம் சாத்தானுடைய அதிகாரத்தை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிருச்சான். கொலோசையர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் என்ன செய்தாரா? வெற்றி சிறந்தார். நம்மீது சாத்தானுக்கு என்ன அதிகாரம் இருந்ததோ அந்த அதிகாரம் அங்கு உரிந்து கொள்ளப்பட்டது. எப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம், அவர் சிந்தின இரத்தத்தின் மூலம். எப்படி சாத்தான் நம்மீது ஆளுகையை கொண்டிருந்தான்? பாவத்தின் மூலம். அதற்கான தண்டனையை அவர் செலுத்தும் பொழுது அவனால நம்ம என்ன செய்ய முடியாது? குற்றப்படுத்த முடியாது. நம்ம மேல சட்டப்படி அவனுக்கு அதிகாரம் கிடையாது. ரெண்டாவது, நமக்கு எதிராக இருந்த கையெழுத்தை தேவனுக்கும் நமக்கும் நடுவில் இராதபடிக்கு சிலுவையில என்ன செஞ்சிட்டாரா? ஆணி அறைந்து விட்டாராம். அவனால நம்மளை என்ன செய்ய முடியாது? குற்றப்படுத்த முடியாது. சட்டப்படி அவன் நம்மளை தொடவோ குற்றப்படுத்தவோ நம் மீது ஒரு தீங்கை புகுத்தவோ அவனுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது.
இப்பேற்பட்ட ஒரு இடத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது? கொடுத்திருக்கிறது. வாசிக்கலாம், எபிரெயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எதற்காக தேவன் மனிதனாக வந்தார் இந்த வசனம் சொல்லுது? அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோமா? மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாய் இருக்கிறதுனால பரலோகத்தில் இருக்கிற தேவன் 24 மணி நேரமும் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி தேவதூதர்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? துதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு உன்னதத்துல மகிமையில பரிசுத்தத்துல அந்த குளோரியில இருக்கிற தேவன் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். என்ன ஒரு அன்பு இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு அன்பு! அவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே போல அவர் மாறினாரா? படைத்தவர் படைப்பாக என்ன செய்திருக்கிறார்? மாறி இருக்கிறார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். மரணத்துக்கு அதிகாரி யாரு? நம்ம யார சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? அவருக்கு சித்தம் இல்லை, அதனால அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு? எடுத்துக்கிட்டாரு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நம்ம யோபு காலத்துல என்ன செய்யல? இல்லை. அந்த யோபுவே என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய அறியாமையினால் நான் என்ன செஞ்சேன்? அந்த வார்த்தைகளை நான் அறியாமையினால பேசினேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை நாம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் இடையில ஒரு பேப்பர் மாத்திரம்தான் வித்தியாசம். நம்ம என்ன செய்யறோம்? நினைக்கிறோம். பெரிய வித்தியாசம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவங்களற கழுவி நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அந்த மீட்கும் பொருளாக தன்னுடைய இரத்தத்தையே கொடுத்து அவருடைய மகனாக மகளாக அவர் மாற்றி இருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து அப்படின்னா சாத்தானுடைய குடும்பத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தேவனுடைய குடும்பத்துல ஒருவராக மாற்றி விட்டார். ஒரு பெரிய மாற்றத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்திருக்கிறது. விசுவாசிகளின் அறியாமையை பயன்படுத்தி அந்த மரண பயத்தை அவன் இன்னும் விசுவாசிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். விசுவாசிகளின் அறியாமை, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். எப்படி அழிச்சாரா? தமது மரணத்தினாலே. எப்படி மரணத்தினால அழிக்கிறார்? நல்லா கவனிச்சு கேளுங்க. தேவனுடைய நீதிக்கு ஒரு விலைக்கரையம் செலுத்தப்பட வேண்டும். மனிதன் தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தண்டனை மரண தண்டனை. அது சரீர மரணம் மாத்திரம் இல்ல, நித்தியமாக தேவனிடமிருந்து பிரிவு. இதுதான் மனிதனுக்குரிய தண்டனை. தேவனுடைய நீதி இதைதான் கேட்டது. ஆனால் அவரது அன்பு அதை நமக்கு கொடுக்க விரும்பவில்லை. சப்ஸ்டியூட்டாக நமக்கு பதில் இயேசு கிறிஸ்து மனிதனாக இறங்கி வந்து நம்முடைய ஒட்டுமொத்த பாவமும் அவர் மீது சுமத்தப்பட்டு அங்க தேவனுடைய நீதி என்ன தண்டனையை கேட்டதோ அது எல்லாவற்றையும் அது கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவர் பாதாளத்தில் இருந்தார் 3 நாட்கள். அங்க அவருடைய நீதி மேலோங்குகிறது. அவர் உயிர்ப்பிக்கப்படுகிறார். நம்முடைய பாவம் அவர் மீது சுமத்தப்படுகிறது. அவர் மரணத்திலே இருந்து விடவில்லை.
மூன்றாவது நாள் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கப்படுகிறார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார்னா அந்த மரணத்தை அவர் ஜெயித்து அழித்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மரண பயம் ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 விதமான மரண பயம் இருக்கும். ஒன்று, நமக்கு வருகின்ற பலவீனத்துல, சுகவீனத்துல மரணத்தை குறிச்ச ஒரு பயம் நமக்கு என்ன செய்யும்? வரும். இந்த பயத்திலையும் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒரு விசுவாசிக்கு ஆயுசு நாள் எவ்வளவு தெரியுமா? நீங்கள் திருப்தியாகின்ற வரைக்கும். அதை 120ன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, குறைக்காதீங்க. நீங்க திருப்தியாகிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுசு நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்தியாகி அவர் எனக்கு தந்த திட்டத்தை எல்லாம் நான் நிறைவேற்றி விட்டேன், என் அப்பாவை நான் பார்க்க போறேன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அவர்கிட்ட என்ன செஞ்சிடலாம்? போய்விடலாம். ஒரு விசுவாசியின் வாழ்வு இதுதான். நீங்க தேவனுடைய பிள்ளைகள் அநேகரை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தெய்வ மனிதன் ரொம்ப அழகா சொல்வாரு. ஒரு வெற்றிகரமா ஊழியத்தை நடத்தி முடிச்ச ஒரு தெய்வ மனிதன், நான் தேவனிடம் சென்று விட்டேன். அவங்க மரணத்தை இறந்து போறதுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. வெளிநாட்டுல தேவ பிள்ளைகள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நான் ஹோமுக்கு போறேன். எங்க போறேன்? அவங்க பரலோகத்தை தான் எதா சொல்லுவாங்க? வீடுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீடா எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம கட்டியிருக்கிற வீடு. நான் ஹோமுக்கு சென்று விட்டேன் என்று நீங்கள் கேள்விப்பட்டீர்கள் என்றால் நான் திருப்தி அடைந்து விட்டேன் என்று அர்த்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு வெற்றிகரமா இன்னொரு ஊழியம் செஞ்ச ஒரு தேவ பெண்மணி, ரொம்ப எத்தனையோ பேருக்கு சுகம் அவங்க மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. கடைசி காலத்துல ஒரு பலவீனம். இன்னொரு தெய்வ பிள்ளை போய் ஜெபிக்க போகும்போது, இல்ல எனக்கு ஜெபிக்க வேண்டாம், நான் எங்க போக போறேன்? ஹோமுக்கு போக போறேன். இந்த திருப்தி வந்த பிறகுதான் தேவ பிள்ளைகள், விசுவாசிகள் எங்க போவோம்? தேவனிடத்தில் செல்வோம். அதுவும் எனக்கு பரலோகமா நரகமாங்கிற பயம் விசுவாசிக்கு வேண்டாம். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீங்க விசுவாசிச்சு அவர் செய்து முடித்ததை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டீர்களோ, நீங்கள் நரகத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இத தவறான உபதேசம் என்று சொன்னாலும் அது உண்மை அல்ல. ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்குள் ஆக்கினையிலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? தப்புவிக்கப்பட்டிருக்கிறார். நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, ரெடீம்டு, மீட்கப்பட்டிருக்கிறோம்ங்கிறது இந்த ஆக்கினையிலிருந்து என்ன செய்யப்பட்டாச்சு? மீட்கப்பட்டாச்சு. அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டாச்சு. நரகத்திலிருந்து மீட்கப்பட்டாச்சு. தேவனிடத்தில் இருந்து என்றென்றைக்குமான பிரிவிலிருந்து நம்ம என்ன செய்யப்பட்டாச்சு? மீட்கப்பட்டாச்சு. அதுக்காக நம்ம என்ன வேண்டுமானாலும் செய்யலான்னு அர்த்தம் இல்லை. அது அடுத்த உபதேசம், டீச்சிங். கிருபை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நம்முடைய அப்பாவை போல நாம் வாழ்வதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கிருபையை நீங்க புரிந்து கொள்ள உங்களுக்குள்ள உள்ள அவரது இயல்பை நீங்க என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த முடியும். நம்முடைய மரணத்துக்கு பிறகு என் வாழ்வு எவ்வாறு இருக்கும் என்ற நியாய தீர்ப்பை, ஆக்கினையை குறித்த மரண பயம் ஒரு விசுவாசிக்கு தேவையில்லை. இந்த மரண பயத்திலிருந்து அவர் என்ன செஞ்சிட்டாரா? விடுவித்து விட்டார். என்றென்றைக்குமாக அவரை முகமுகமாக அவரை பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு அனுபவத்துக்கு தான் ஒரு விசுவாசி என்ன செய்ய போக போறோம். இந்த ஒரு தைரியத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்திலையும் நம்ம உலகத்தை போல நோயோடு, பாவ விளைவுகளோடு, சாப விளைவுகளோடு, கட்டுகளோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட வியாதி இந்த தகவலை சொல்லுதே, டாக்டருடைய ரிப்போர்ட் இப்படி சொல்லுதே,
என் சரீரம் எனக்கு இதை உணர்த்துகிறதே, மரணம் வந்து விடுமோ என்ற பயம் ஒரு விசுவாசிக்கு தேவை இல்லை. அதிலிருந்தும் விடுதலை அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அந்த பாவ விளைவு, அந்த மரணத்துக்கு ஏதுவான நோய் உங்க சரீரத்தை ஆளுகை செய்ய முடியாது. அவனுடைய அதிகாரம் உரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. உங்களை டச் பண்ண முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் வசனம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே தந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு 2 சாட்சி சொல்ல விரும்புகிறேன். ஒரு சகோதரன் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் இருக்கும், இந்த கொரோனா டைமில் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கும் அந்த பாதிப்பு இருந்தது வீட்டில். அந்த டைம் அந்த இன்ஃபெக்ஷன் இருந்தால் நம்ம எல்லாம் தனித்து வைக்கப்பட்டிருந்தோம் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், லாக்டவுன் டைமில் மனைவி பிள்ளைகள் வீட்டில் அந்த பாதிப்பில் இருக்கிறாங்க. இந்த சகோதரன் ஹாஸ்பிட்டலில் அந்த பாதிப்பில் இருக்கிறார். அந்த மனைவிக்கு இந்த சத்தியம் போகுது. இதை கேட்டுட்டு அவங்க இது யாருன்னு கேட்டு என்கிட்ட பேசணும்னு சொல்லி என்னை தொடர்பு கொள்கிறாங்க. அவங்களோட நம்பர் எனக்கு கிடைக்குது, நான் தான் பேசுகிறேன். அவங்களுக்கு சுவிசேஷத்தை நான் சொல்லி கொடுத்து விட்டு நான் ஒரு சத்தியம் அனுப்புகிறேன், இதை கேட்டுட்டு என்னை கூப்பிடுங்க, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு நான் ஜெபிச்சு விடுறேன். மறுநாள் என்னை காலையிலே கூப்பிட்டாங்க. என்னோட சரீரத்தில் எந்த சிம்டமும் இல்லை. அப்போ யூடியூப்பில் மெசேஜ் வரல. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன் கேட்குறீங்க அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை ஏன் நீங்கள் மக்களுக்கு வெளியே சொல்லலை? அவங்க கேட்ட கேள்வி அதுதான். நீங்கள் ஏன் வெளியே வராமல் வீட்டுக்குள்ளே இருந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு இது அநியாயமாக தெரியலையா? ஏனென்றால் என் உடம்புல எந்த சிம்டமும் இல்லை. நேற்று என் வீட்டுக்குள்ளே இருந்த நிலைமை மாறி இன்றைக்கு நாங்கள் இருக்கிற நிலைமையே வேற. என் கணவர்கிட்ட பேசுவீங்களா? அவரும் எங்கே இருக்கிறாரு? ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். சரின்னு சொல்லி அவங்களுடைய கணவர்கிட்ட பேசும்போது நல்ல ரிசப்டிவான ஒரு சகோதரன். இதை சொல்ல சொல்ல அந்த மரண பயம் அவருக்கு ரொம்ப இருந்தது. ஏனென்றால் பக்கத்தில் எல்லாரும் இறந்து போகிறத அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? பார்த்து கொண்டு இருக்கிறார். மரண பயத்திலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலத்தின் ஆவியும் தெளிந்த புத்தியின் ஆவியும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர பயத்தின் ஆவி என்ன செய்யப்படலை? கொடுக்கப்படலை. பயம்ங்கிறது ஒரு எமோஷன் கிடையாது, இட்ஸ் அ ஸ்பிரிட். அது ஒரு ஆவி. இதை சொல்லி ரட்சிப்பில் உள்ள மீட்பின் பலன்கள், அந்த சுகம், இதெல்லாம் சொல்லும்போது அவர் ரொம்ப தாழ்மையாக கேட்டார். அவர் ரொம்ப ரிலீஜியஸ் மைண்ட் செட்டில் உள்ள ஒரு சகோதரன். எனக்கு ஜெபிச்சு விடுங்க சிஸ்டர் அப்படின்னாரு. ஜெபிக்கும்போது அந்த சிக்னஸ்லேருந்து வெளியில் வந்துட்டார். அடுத்து அவர் சொன்ன காரியம், எனக்கு கேன்சர் வியாதி இருக்குது, அவருக்கு வந்து பிளட் கேன்சர் ஆக்சுவலி, அதுக்காக எனக்கு நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் உடனே அவருக்கு அதுக்கான சத்தியங்கள் தரேன், நான் உங்களுக்கு ஜெபிச்சு விடுறேன்னு சொல்லி சத்தியங்களை கேட்க வச்சு ஜெபிச்சு விடும் பொழுது அதுலேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு டெலிவரன்ஸ் இயேசுவின் நாமத்தினால கிருபையாக அந்த சுகத்தை அவர் என்ன செய்து கொண்டார்? பெற்றுக்கொண்டார். அடுத்த சில மாதங்கள் பார்க்கும்போது பொதுவாக நாங்கள் சுகமாகி போனாலும் அவங்களுக்கு சத்தியத்தை என்ன செய்வோம்? கொடுப்போம். ஏனென்றால் அப்பொழுது தான் அவங்க அதில் சஸ்டெயின் ஆக முடியும், அந்த சுகத்தை அவங்க தக்க வைத்து கொள்ள முடியும். அவர் வந்து அவரோட ரிலீஜியஸ் செயல்கள் நமக்கு தெரியும் இல்லையா? ஒருத்தங்களை பார்த்தா பக்தி செயல்கள் நமக்கு என்ன செய்யும்? தெரியும். இந்த பக்தி செயல்களில் அல்ல, அவர் பெற்றுக்கொண்டது எப்படி பெற்றுக்கொண்டார்? சத்தியத்தை சொல்லி கொடுத்து நான் ஜெபிக்கும் போது அவர் என்ன செய்து விட்டார்? பெற்றுக்கொண்டார். இதை ஏன் இந்த சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, ஊழியர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு கிஃப்ட் இருக்கும். அந்த கிஃப்டில் ஒரு சுகத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆனால் அந்த கிஃப்ட்லையே நீங்கள் சஸ்டெயின் ஆக முடியாது. ஒரு சிலருக்கு அந்த சஸ்டெயின் ஆகிற இடம் இருக்கும், ஒரு சிலரால் அதை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. சிறந்த முறை என்னவென்றால், கீழே விழுந்திருக்கிறவங்கள தூக்கி விடுறது தான் யாரோட வேலை? ஊழியர்களோட வேலை. அடுத்து எழுந்து கை கால்களை திடப்படுத்தி கொண்டு போய் சேர்ற இடம் யாரு தான் போகணும்? அதுக்கு வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆவியானவரும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்,
நாங்களும் உதவி செய்ய இருக்கிறோம். நீங்க தான் அதை என்ன செய்யணும்? பிடிக்கணும். அவர் சுகமானது எனக்கு புரியுது. அவருக்கு இந்த சகோதரி ஜெபிச்சாங்க, அதுல ஒரு வல்லமை இருக்குங்கிற அளவுக்கு அவருக்கு புரிந்ததை தவிர சத்தியம் அவருக்கு என்ன செய்யல? புரியல. நான் அதை 2-3 முறை சொல்லி பார்த்தேன். நான் விசுவாசமா இருக்கேன், ஐ ஆம் ஹீல்டு சிஸ்டர் அப்படின்னு தான் ஒரு மெசேஜ் என்ன செய்வார்? போடுவார். ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பதாக அவர் இறந்து போன ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன் அந்த ஃபோனில். அப்போ நான் நினச்சேன், அவரால் இந்த சத்தியத்தை பிடிக்க முடியலைங்கிறதுனால கேன்சர் திரும்ப வந்துருச்சு போல அப்படின்னு என்னோட எண்ணம். நான் அப்படி நினைக்க தான் செஞ்சேன். அவருடைய மனைவியிடமிருந்து 1 மாதம் கழிச்சு எனக்கு ஃபோன். சிஸ்டர், உங்களை அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி அவர் சொன்னார். நான் கேட்டேன், உடம்பு சரியில்லைன்னா என்னோட ஞாபகம் வரலையா? இந்த சத்தியத்தை நான் என்ன செஞ்சிருப்பேன்? கொடுத்துருப்பேனே, இந்த இடம் வந்திருக்காதே அப்படிங்கும்போது, இல்லை, கேன்சரில் அவர் என்ன செய்யலை? சாகலை. அதில் அவர் சுகத்தோடு இருந்தார். ஒரு நாள் வீட்டுக்குள்ளே வரும்போது கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக்ல அவர் என்ன செஞ்சிட்டாரு? அப்படி நெஞ்சை பிடிச்சிட்டு விழுந்தாரு, இறந்து போயிட்டாரு. இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஆரம்பத்திலேயே அந்த சுகம், நான் ஜெபிக்கும் போது அது ஆண்டவருடைய கிருபையில் அந்த சுகம் அவருக்கு என்ன செய்யப்பட்டது? வெளிப்பட்டது. சத்தியத்தை புரிந்து கொண்டால் இந்த இடத்துக்கு அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? வந்திருக்க மாட்டார். ரொம்ப அருமையான ஒரு ஃபெய்த். ஆனால் தன் பக்தி செயல்களில் விசுவாசம், இதுதான் சத்தியம் அறிந்து கொள்ள வேண்டியதோட முக்கியத்துவம். அந்த சகோதரன் சுகம் பெற்றது ஒரு நல்ல ஒரு அனுபவம். சுத்திலும் இறந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அவருக்கு நான் சத்தியத்தை சொல்றேன், அதெல்லாம் பார்க்காதீங்க, நீங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பாருங்கள், அந்த ரத்தம் உங்களுக்கு என்ன சிந்தி இருக்குங்கிற செஞ்சிருக்குங்கிறத நீங்க பாருங்கன்னு சொல்லும்போது அந்த பயத்திலிருந்து டக்குன்னு அவர் என்ன செஞ்சாரு? வெளியே வந்தார். பயத்திலிருந்து வெளியில வரும்போதே அவருக்கு ஏற்கனவே ஒரு விசுவாசம் இருந்ததினால் இந்த வார்த்தையை அவர் பிடித்து கொண்டார். ரொம்ப சீக்கிரமா கேன்சர்ல இருந்து வெளியில வந்தாரு. அந்த பயம் அவருக்கு வெளியில போகும்போதே அந்த கேன்சர்ல இருந்து ஒரு சுகத்தை நான் என்ன செஞ்சேன்? பார்த்தேன். இதுல இருந்துதான் விடுதலை என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு சாட்சி உங்களுக்கு நான் சொல்றேன். இதுவும் ஒரு ஹார்ட்ல ப்ராப்ளம் உள்ள ஒரு சகோதரன். டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லப்பட்ட ஒரு இடம். ஆப்ரேஷன் செய்யறதுனால இம்ப்ரூவ்மெண்ட் என்ன செய்யாது? இருக்காது. ஆனாலும் எங்களுக்கு பரவாயில்லை, ஆப்ரேஷன் செய்யுங்கன்னு சொல்லி ஆப்ரேஷன் செஞ்சுருக்கிறாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது என்பதுதான் டாக்டருடைய ரிப்போர்ட். இந்த அடிப்படையில் தான் அவங்க இந்த சத்தியத்தை கேட்குறாங்க. பொதுவாக நமக்கு 50 நிமிஷம் யாருக்கும் சத்தியம் கேட்டு என்ன கிடையாது? பழக்கம் கிடையாது இல்லையா? ஒரு 20 நிமிஷம் ஆனவுடனே வாட்சை நம்ம சர்ச்சில் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எப்போ முடிப்பாங்க? இந்த பேக்ரவுண்டில் தான் நம்ம இருக்கிறோம். 50 நிமிஷம் சத்தியம் அவங்களால என்ன செய்ய முடியல, கேட்க. இது எப்படி இவ்வளோ நேரம் கேட்க முடியுங்கும் போது நான் அந்த சகோதரியை கூப்பிட்டு, முதல்ல நீங்கள் கேளுங்க, நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இந்த விசுவாசத்தை வீட்டுக்குள்ளே கொடுங்க, அப்படி தான் உங்கள் கணவருக்கு அது போகும்னு சொல்லும்போது அவங்க ஸ்லோவாக பிடிக்க ஆரம்பித்தாங்க. அதை கேட்க 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 சில மாதங்களுக்கு முன்பு அவங்க சொன்ன ஒரு சாட்சி என்னன்னா, அவங்களுடைய கணவருக்கு அந்த முதல்ல வந்த அதே சிம்டம், ஹார்ட் அட்டாக் எப்படி வருமோ அதற்கான சிம்டம் வரும்போது அவங்களுக்கு பயம் வருது. இதே மாதிரி தானே அன்றைக்கும் என்ன செஞ்சது? வந்தது. அதே மாதிரி வேர்த்து அந்த உடம்புல உள்ள மாற்றங்கள், இதை பார்த்த உடனே அவங்களுக்கு பயம் வருது. ஹாஸ்பிட்டல் அந்த பழைய ஞாபகம் வருது. ஆனால் சத்தியத்தை அறிந்திருந்ததினால், முதல் முறை எனக்கு என்ன தெரியாது? சத்தியம் தெரியாது. இப்போ என்ன தெரியும்? சத்தியம் தெரியும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால அந்த அத்தாரிட்டி அதை ரெபியூக் பண்ணிட்டு, இயேசுவின் வாழ்வு என் கணவருடைய இருதயத்துக்குள் செயல்படுகிறது. இதை சொல்ல சொல்ல 10 நிமிஷத்துல நார்மலாகி என் கணவர் தூங்கி விட்டாருன்னு சாட்சி சொன்னாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மரண பயத்திலிருந்து அவர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அநேக சாட்சிகளை நான் சொல்லிக்கிட்டே போகலாம். எதிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை எதிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறது. இதை நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா பயம் உங்களை அணுகாது. நம்மளுடைய அறியாமை தான் அந்த பயம் நமக்குள்ள என்ன செய்து வருது. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். எபிரெயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள்
பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். எதற்காக மாம்சத்துல வெளிப்பட்டார் அப்படின்னா, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் நம்மை போல் ஒருவராக என்ன செஞ்சாரா? மாறினார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால அழிக்கிறதற்காக அவர் என்ன செஞ்சாரா? வந்தார். அடுத்த வசனம் பாருங்க. ஜீவ காலமெல்லாம், நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்மை பிசாசானவன் மரண பயத்தில் பிடித்து வைத்திருக்கிறான். அந்த மரண பயத்தினாலே நம்ம அடிமையாக்கப்பட்டு இருக்கிறோமா? ஒரு சிறைக்குள்ள இருக்கிறோமா? நாம வெளிப்புறமா வேணா சிறையில இல்லாம என்ன செய்யலாம்? இருக்கலாம். நீங்க இதுல உட்கார்ந்து இருக்கிறவங்க எத்தனை பேர் உங்களோட மனதுல சிறைக்குள்ள இருக்கிறீங்க? உங்க சரீரத்தை குறிச்ச ஒரு சிறை, உங்களுடைய எதிர்காலத்தை குறிச்ச ஒரு சிறை, உங்க குடும்பத்தை குறிச்ச ஒரு சிறை, உங்க பிள்ளைகளை குறிச்ச ஒரு சிறை, பொருளாதாரத்தை குறிச்ச ஒரு சிறை, நாளைக்கு என்ன நடக்குமோன்னு நினைச்சு சிறை, மனிதர்களை குறிச்ச ஒரு சிறை, பயம். இது இருக்குதா இல்லையா? நம்மளுடைய சிந்தனைகள்ல இந்த சிறைக்குள்ள இருக்கிறோம். நம்ம ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு வந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க அவர் வந்தார், கட்டுண்டவர்களை விடுவிக்க கட்டவிழ்க்க அவர் வந்தார். நம்ம கைகள்ல கட்டு இல்லாம இருக்கலாம், நாம ஒரு சிறைக்குள்ள இருக்கிற அனுபவம் இல்லாம இருக்கலாம், ஆனா நாம ஒவ்வொரு பகுதிகள்லையும் நம்ம சிறைக்குள் இருந்து கொண்டிருக்கிறோம். இதை விடுதலை பண்ணும்படிக்கு தான் அவர் வந்து அந்த விடுதலைய அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. சாத்தானால் பாவத்துக்கும் அவன் உங்களை அடிமைப்படுத்த முடியாது, அந்த விளைவுகள்லையும் அவன் உங்களை வச்சிருக்க முடியாது. உங்க சரீரத்தையோ உங்க வாழ்க்கையிலையோ அவன் ஆளுகை அதிகாரம் அவன் செய்ய முடியாது. அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ப்ரொடெக்ஷன், தேவ பாதுகாப்பு. நம்முடைய தேவனுக்கு ஒரு நாமம் இருக்கு, சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர், பெரிய சேனை. அவர் தேவ தூதர்களை கொண்டும் பாதுகாக்கிறாரா, அவரே ஆவியானவராக நமக்குள்ளே என்ன செய்கிறாரா? வாசம் செய்கிறார். அக்கினி மதிலாக அவர் நம்மை சுற்றி சூழ நின்று கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு இந்த இடத்தை கொடுத்திருக்கிறது. நம்ம இந்த உலகத்துல பாதியிலேயே இறந்து போயிடுவோமோங்கிற பயமும் நமக்கு வேண்டாம். நான் இறந்த பிறகு நரகத்துக்கு போயிடுவேனோங்கிற பயமும் வேண்டாம். இந்த மரண பயத்திலிருந்து அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்முடைய திட்டம் முடிஞ்சு நம்ம திருப்தி அடைஞ்சு ஆயுசின் நாட்கள் முடியும் பொழுது அது முடிவு அல்ல, கதவை திறந்து அவரோடு இருக்கக்கூடிய என்றென்றைக்குமான அனுபவம். அது பயத்தின் அனுபவம் இல்லை, அது தைரியமா சந்தோஷமா சமாதானமா நம்மளால அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, நாம அனுதின வாழ்க்கையில அந்த பயத்தை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு பொருளாதாரத்துல நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன், இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்ய போறேன், இதை நான் எப்படி பார்க்கலாம், எனக்கு வேலை இல்லையே, எனக்கு வர்ற இந்த வருமானத்தை வச்சு இந்த தேவையை நான் எப்படி சந்திக்கிறது, இதை குறிச்ச பயம் நமக்கு என்ன செய்யும்? வரும். இவ்வளோ கடன் இருக்குதே, ஆனா என் வருமானம் எப்படி தான் இருக்குது? கொஞ்சமா இருக்கு. இதை வச்சு இந்த கடனை நான் எப்படி அடைக்கிறது? வசனம் சொல்லுது, பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்.
என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம கையில உள்ளதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்க்குறோம். இது என்னோட தேவைக்கு போதுமா? இது இந்த கடனை அடைக்க முடியுமா? இதை கொண்டு நான் இந்த செயலை செய்ய முடியுமா? நம்ம எங்க பார்க்குறோம்? கையில உள்ளதை பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து மக்கள் அவரை தேடி வந்தாங்களாம், அவருடைய போதனையை கேட்கறதுக்கு. அவர் வார்த்தையே இவ்வளோ அழகா இருக்கும்போது அவர் நேர்ல பிரசங்கம் பண்ணா எப்படி இருந்திருக்கும் இல்லையா? 3 நாட்கள் சாப்பிடாம உட்காந்து மக்கள் என்ன செய்யறாங்க? கேட்குறாங்க. அவங்கள அப்படியே அனுப்புறதுக்கு அவருக்கு என்ன இல்லை? மனசு இல்லையா? தேவனை பத்தி நமக்கு தெரியல. நிறைய பேர் என்ன கேட்டுக்கிறாங்க, என் பொருளாதார தேவையை குறிச்சு கேட்டா அது பண ஆசை ஆகாதா? அது பாவம் இல்லையான்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க. மக்கள் எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா? பொருளாதார தேவை சரி செய்யணும்னு கேட்டா அது நான் பண ஆசைப்படுறது இல்லையா? பண ஆசைங்கிறது வேற, பொருளாதார தேவையை பெற்றுக்கொள்றதுங்கிறது வேற. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நாம பொருளாதார தேவையில நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். இல்லை. தேவனோட பிள்ளைகளை எடுத்து பாருங்களேன். ஆபிரகாம் எந்த பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டாரு? அவரோட வீட்டுல குட்டி இராணுவம் வச்சிருந்தாரு. லோத்தை பிடிச்சிட்டு போகும்போது அவருடைய வேலைக்காரர்ல பிறந்த பிள்ளைகள்ல கொஞ்சம் பேரை என்ன செஞ்சாராம்? அவரு கூட்டிட்டு போனாராம். அப்போ அவங்களோட பெற்றோர்கள் எத்தனை பேர்? அந்த வயதுக்கு வந்தவரை தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அவங்களோட தம்பி தங்கச்சி எத்தனை பேர் இருப்பாங்க? இத்தனை பேருக்கும் அவர் வச்சு சாப்பாடு என்ன செய்யணும்? கொடுக்கணும். இவ்வளோ பேருக்கும் அவர் சாப்பாடு கொடுத்தாருன்னா அவர் எவ்வளவு செல்வ சீமானா என்ன செஞ்சிருக்க முடியும்? இருக்க முடியும். யோசேப்பு அவர் அடிமையாகவே அவருடைய வாழ்க்கை முடிஞ்சுதா? இல்லை. எகிப்தின் அதிபதியாக மாறுகிறார். தாவீது ராஜா ஆடு மேய்க்கிறவராகவே இருந்துட்டாரா? இல்லை. இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கப்பட்டார். யாக்கோபு ஒரு கோலை கொண்டுட்டு என்ன செஞ்சாரா? போனாரா? திரும்ப வரும்போது எப்படி வந்தாரு? 2 பரிவாரங்கள். அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அவர் வந்திருந்த இடத்துல தேவ சேனை அவருக்கு பாதுகாப்பா இருந்துதான். இன்னொன்று, அவர் வச்சிருந்த கூட்டம் 2 பரிவாரங்களோடு அவர் கூட இருந்தார். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். முதலாவது அவரை நீங்கள் தேடும் போது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி வரும்? கூட பின்னாடி அடிஷனல், உங்க பின்னாடி நிழல் மாறி வரும். நீங்க இதை தேட வேண்டாம். அவரை தேடுனா போதும், அந்த உயர்வு இயல்பாகவே என்ன செய்யும்? வரும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, அங்க அத்தனை பெரிய கூட்டத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்றாரு. அவங்கள பட்னியா போகட்டும்னு அவர் என்ன செய்யல? சொல்லல. அவங்க ஆவிக்குரிய உணவு நான் நிறைய கொடுத்துட்டேன்ப்பா, போதும் போதும் போகட்டும்னு அவர் என்ன செய்யல? சொல்லல. அந்த சரீரம் வாடுறத அவரால் என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. அவங்க வழி, வனாந்திரத்தின் வழி, மனம் அடிவா ஆயிருவாங்களே, சோர்ந்து போவாங்களே. நீங்க சோர்ந்து போக அவர் விடுவது இல்லை. நீங்க சோர்வா இருக்கிறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. நீங்க சோர்வா இருக்கிறதுக்காக அவர் உங்களுக்குள்ள இல்லை. அவர் இல்லாதவர் போல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இருந்துகிட்டு இருக்கிறோம். அவர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்க கையில உள்ளதை பார்க்காதீங்க. அங்க பிலிப்பு என்ன செய்யறாருன்னா, அவர் கையில உள்ள பணத்தை எண்ணி பார்க்கிறாரு. அதே மாதிரிதான் இப்ப நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுது, தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. அவர் எப்படி நம்மளை போஷிக்கிறாரா, எப்படி நம்மளை பராமரிக்கிறாரா, எப்படி நமக்கான பலனை சந்திக்கிறாரா அப்படின்னு சொன்னா, அவர் ஐஸ்வரியத்தின்படி. பரலோகம் எப்படி இருக்கும் தெரியுமா? வீதி முழுவதும், தெரு முழுவதும் எப்படி இருக்குமா? தங்கம். அந்த காம்பவுண்ட் சவர் எல்லாமே ரத்தின கற்கள், கோமேதகம், வைரம், வைடூரியம், அதுவே ஒரு பெரிய டன் கணக்கில் அந்த கல். இப்படிப்பட்டவருக்கு நீங்களும் நானும் பிள்ளை. நாம எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? கையில உள்ள குறைவை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். இந்த பயத்துல ஒரு விசுவாசி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பேற்பட்ட ஒரு தேவனிடத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை தொடர்பு கொள்ள செய்திருக்கிறது. அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறது.
இது நாம செஞ்ச செயல்கள் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவரை நமக்கு அப்பாவாக, தந்தையாக, உலகத்தை படைத்தவரை நமக்கு தந்தையாக ஆக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். உங்களோட இடத்துல ஒருத்தவங்க வந்து குடிசை போடுறாங்க, உங்களுக்கு பயம் வருமா? வராது. நீங்க போன்னு சொல்லி கோபப்பட்டு சொல்லுவீங்க. இவங்க போவாங்களா போக மாட்டாங்களாங்கிற சந்தேகம் வருமா? வராது. ஏன்னா அந்த இடம் உங்க பேர்ல பட்டா இருக்குது. உங்க பேர்ல பட்டா இருக்கிற ஒரு இடத்தை இன்னொருத்தங்க ஆக்கிரமிக்கிறதுனால உங்களுக்கு என்ன வராது? பயம் வராது. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அது என்ன செய்யாது? அந்த கேஸ் நிற்காது. அது உங்களுக்கு தான் அது என்ன செய்யும்? வரும். ஏனென்றால் பட்டாவில் உங்களது பெயர் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு இந்த இடத்தை தந்திருக்கிறதுன்னு நீங்க தைரியமா என்ன செய்யலாம்? போகலாம். இந்த உலகத்தையே படைத்தவர் என்னுடைய அப்பா. எப்படி? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு இந்த இடத்தை என்ன செஞ்சிருக்கு? கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இந்த அனுபவத்துல நீங்க அவரை பாருங்க, உங்க பொருளாதாரத்தை குறிச்ச பயம் உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க சுமக்காதீங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க. நாம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? அந்த மூட்டை மூட்டையா சுமைய அவர்கிட்ட கொடுக்காம இங்க ஒரு மூட்டை, இந்த பக்கம் ஒரு மூட்டை, நம்மளோட முதுகுல என்ன செய்யறோம்? சுமந்துகிட்டு இருக்கோம். நீங்க சுமக்காதீங்க, எல்லாத்தையும் என்கிட்ட என்ன செய்யுங்க? கொடுங்க. நான் சுமக்கிறேன், உங்க தேவைகளை சந்திக்கிறேன். அவர் சுமக்கிறவர் மாத்திரம் இல்லை, ஆறுதல் செய்கிறவர் மாத்திரம் இல்லை, அதற்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை அழைத்து சென்றிருக்கிறது. எனக்கு இறங்குங்கப்பா, எனக்கு கொடுப்பீங்களா, இதுல என் தேவையை சந்திப்பீங்களான்னு கெஞ்சுகிற இடத்தில் அவர் வைக்கவில்லை. அவருடைய பிள்ளையாக, இந்த உலகத்தையே படைத்தவர், சர்வத்துக்கும் அதிகாரியின் பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மாற்றி இருக்கிறது. உரிமையாக நாம் அதை எடுக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து மனிதர்களை குறிச்ச பயம். இவங்க என்னை ஏற்றுக்கொள்வாங்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா, அவங்கள ப்ளீஸ் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும்? அது தேவனுக்கு பிரியமில்லாத வழியா இருந்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்ளணும், என்னை நிராகரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எத்தனை பேர் அந்த அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க தெரியுமா? ஏனென்றால் அந்த மனிதன் என்ன செஞ்சிடக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? நிராகரிச்சிடக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். நமக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, இல்ல தேவனுடைய வழிகளுக்கு ஏற்ப இல்லை என்றாலும் நம்ம இந்த இடத்துல ஒத்து போகலன்னு சொன்னா நான் நிராகரிக்கப்பட்டு விடுவேன், நான் ஒரு இடத்துல தனியா நிக்க போறேன், அவங்களோட தயவு எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி மனிதர்களை குறிச்ச எத்தனை பயத்துல நம்ம இருக்கிறோம். வசனம் சொல்லுது பாருங்க, நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். மனுஷனுக்கு பயப்படும் பயம் என்ன செய்யுமா? கண்ணினா என்ன தெரியுமா? வலை. வலைனா என்ன தெரியுமா? அதுல காலை வச்சா அது என்ன செய்யும்? மாட்டிக்கொள்ளும். வேடன் புறாக்களுக்கு விரிக்கின்ற கண்ணி போல மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்யுமா? கண்ணிய வரவழைக்கும். அதுக்காக நீங்க யாரையும் மதிக்க கூடாதுன்னு நான் சொல்லல, சத்தியம் அப்படி சொல்லல. கனம் பண்ணுகிறவங்களும் என்ன செய்யுங்க? கனம் பண்ணு. கனம் பண்ணுகிறதில் முந்தி கொள்ளுங்கள் தான் வசனம் சொல்லுது. கனம் பண்றதுல என்ன செய்யணுமா? முந்தி கொள்ளுங்கள். ஆனா கடவுளுக்கு, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த மனுஷனுக்கு என்ன செய்யாதீங்க? கொடுக்காதீங்க. தேவன் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கையை மனுஷன் மேல என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. அப்படி வைத்தோம் என்றால் அது நம்முடைய கால்களுக்கு கண்ணி. கர்த்தரை நம்புகிறவனோ எப்படி இருப்பாங்களா? உயர்ந்த அடைக்கலம். அடைக்கலமே ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். அதுவும் எப்பேற்பட்ட அடைக்கலமா? உயர்ந்த அடைக்கலம். அதை யாரும் டச் பண்ண முடியாது. இப்பேற்பட்ட ஒரு இடத்த, இந்த இடத்துல வாழக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறது. நம்ம மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நம்மளுடைய எதிர்காலம், நம்முடைய தொழிலோ, நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என் உடல்நிலை எப்படி மாறும், இந்த 2 மாசத்துக்குள்ள இது இப்படி ஆகும்னு சொல்லியிருக்காங்களே,
என் உடம்பு நல்லா மோசமாகிக்கிட்டே போகுதே அப்படின்னு சுகத்தையோ தொழிலையோ எதிர்காலத்தையோ இது எப்படி ஆகும் அப்படிங்கிற பயத்திலையும் நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் நன்மையான திட்டம், அது தீமைக்கு ஏதுவானவை அல்ல. இப்பேற்பட்ட ஒரு தேவனோடு அந்த உடன்படிக்கையில் அவரது பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை மாற்றி இருக்கிறது. நம்முடைய எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதுவும் அது நன்மையாக இருக்கிறது, அது தீமையாக என்ன செய்யல இல்லை. இதை உண்மையிலேயே விசுவாசிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வராது? பயம் வராது. நம்ம வாய் வார்த்தைகள்ல தேவனை நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், நான் கன்ஃபெஷன் சொல்றேனே, ஆனா இங்க என்ன இருக்குது? நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன், இன்றைக்கு நான் என்ன பண்ண போறேன், இந்த காரியம் எனக்கு என்ன ஆகும்? இந்த பயம்தான் அந்த நன்மையான திட்டத்தை அவரால் நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த முடியாம இருக்குது. அவர் உங்களுக்கு வச்சிருக்கிற திட்டம் நன்மையான திட்டம். உங்களுடைய எதிர்காலம் அவரது கரத்தில் இருக்கிறது, அதுவும் நன்மையாக இருக்கிறது. இந்த நன்மையான திட்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இது ஏன் செயல்களின் அடிப்படையில் இல்லை, அவரது இரத்தம் எனக்கு இந்த நன்மையை என்ன செஞ்சிருக்கு, செய்திருக்கிறது. அடுத்து தோல்வியை குறித்த பயம். கடந்த காலத்துல நான் இவ்வளோ தோற்று போயிருக்கிறேனே, நிகழ்காலத்துல நான் தோற்று கொண்டிருக்கிறேனே, எதிர்காலத்துல நான் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவேனோ. வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? சங்கீதம் 37, 23, 24. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் என்ன செய்யப்படுமா? உறுதிப்படும். இதுல நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்ன உடனே நான் நல்ல மனுஷன் இல்லையேன்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. நம்முடைய நீதியின் படி அல்ல, கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிறிஸ்துவே எப்படி இருக்கிறார்? நீதியாக இருக்கிறார். நம்முடைய செயல்களின் அடிப்படையில் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடிப்படையில் இந்த தகுதி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நல்ல மனுஷன் அப்படிங்கிற இடத்துல நீங்க உங்க பேரை என்ன செய்யலாம், போட்டுக்கொள்ளலாம். என்னுடைய நடைகள் கர்த்தரால் என்ன செய்யப்படும், உறுதிப்படும். என்னுடைய வழியின் மேல் அவர் எப்படி இருக்கிறாரா? பிரியமாய் இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, 24. அவன் விழுந்தாலும் என்ன செய்ய போறது இல்லையா? நீ விழமாட்டேன்னு சத்தியம் என்ன செய்யல, சொல்லல. நீ விழுந்தாலும் என்ன செய்ய மாட்ட, தள்ளுண்டு போவதில்லை. ஏனென்றால் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். 7 முறை விழுந்தாலும் தேவன் அவனை குற்றப்படுத்துவது இல்லை, அப்படியே விட்டு விடுவது இல்லை. உன்னால என்னைய நம்ப முடியலப்பா, என் வழிக்கு வர முடியல, நீ என்னோட வழிக்கு வர மாட்ட அப்படின்னு சொல்லி அவர் கைவிட்டு விடுகிற தேவன் அல்ல, குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல. அவரை சார்ந்து கொள்வதற்காக, அவரை நீங்க திரும்பி பார்க்கறதுக்காக அவர் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபையை கொண்டு உங்களை தூக்குவதற்காக, உங்களை பலப்படுத்துவதற்காக, உங்களை சீர் செய்வதற்காக அன்போடு ஏக்கத்தோடு அந்த இளையகுமாரனை அந்த தந்தை எப்படி காத்து கொண்டிருந்தாரோ, அந்த வழியை எப்படி பார்த்து கொண்டிருந்தாரோ அதே போல் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. எப்படி தாங்குறாரா? எப்படி தாங்குறாரா? வேலைக்கு ஆள் வச்சு அவர் என்ன செய்யல, தாங்கல, தமது கையினால் தாங்குகிறார். சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது குட்டி பிள்ளைங்களை நம்ம எல்லார்ட்டையும் என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். மேக்சிமம் என்னதான் செய்வோம், நாம தான் வச்சிருப்போம். அம்மா, நெருங்கின உறவுகள், நமக்கு நம்பிக்கையான உறவுகள்கிட்ட தான் பிள்ளைங்களை என்ன செய்வோம், கொடுப்போம். அவர் நம்ம யார்கிட்டையும் என்ன செய்யல, கொடுக்கல. அவர் கையினால் என்ன செய்யறாரா, தாங்குகிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, அவனை தமது கையினால் தாங்குகிறார். இந்த தகப்பனிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. நமக்கு தோல்வியை குறித்த பயம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இந்த வெற்றி நம்முடைய பெயரில், நமது சார்பில், நமக்காக இந்த ஓட்டத்தை முடித்து அவர் செய்து முடித்து கொடுத்த வெற்றி.
நம்ம பேர்ல அந்த வெற்றி எழுதப்பட்டாச்சு. உங்க பேர்ல எழுதி அவர் ரத்தத்தினால சீல் பண்ணப்பட்டு உங்க கைகளில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீல்டு, அவருடைய ரத்தத்தினால் சீல் பண்ணப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடைசியாக, எதிரியை குறித்த பயம் தேவையில்லை. எதிரி அப்படின்னோடனே மனுஷங்களை என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. நான் சொல்ற ஒரே எதிரி, சத்தியம் சொல்லுகின்ற ஒரே எதிரி பிசாசானவன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்ன செய்றான்? வருகின்றான். அந்த எதிரியை குறித்து, இருளை குறித்து, அசுத்த ஆவிகளை குறித்து, மந்திர தந்திரங்களை குறித்து, கட்டுகளை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உங்க முன்னாடி எந்த மந்திர தந்திரமும் நிக்க முடியாது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இது நீங்க வந்துருமோன்னு நினைச்சாதான் அது உள்ள என்ன செய்யும். நீங்க ஏன் நினைக்கிறீங்க? உங்களோட நினைவுகள் தான் அதுக்கு வாசலை திறந்து விடுகிறது. அதுதான் அனுமதி. நீங்க எதை நம்புறீங்களோ அது நடக்கும். எதை நம்ப போறீங்க? அவன் இருதயத்தின் நினைவின்படி அவன் இருக்கிறான். அப்படிதான் நம்ம டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் அவர் நம்மை படைத்திருக்கிறார். ஆவிக்குரிய விதி அதுதான். நம்ம கேள்வி கேட்க முடியாது. நம்ம 1000 கேள்வி அவர்கிட்ட கேட்கிறோமே. உலகத்தை படைச்சவர் மனுஷனா வர்றது அப்படிங்கிறது ஈஸியா கஷ்டமா? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், எளிதா கடினமா? கடினம். நாம ஒரு படைப்பா மாற சொன்னா மாறுவோமா? அவருடைய வல்லமையெல்லாம் விட்டுட்டு அவர் ஏசு கிறிஸ்துவாக பூமியில கலிலேயா கடற்கரையோர் அவர் நடந்து போறத வேதத்துல வாசிக்கிறோம். எதிரியின் கோட்டையில அவர் பலத்துல அவர் வரல, அவர் மனித பலத்துல தான் இறங்கி வந்தார். அங்க பிலாத்து கேட்பாரு, உன்னைய விடுவிக்கிறதுக்கும் உனக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏன் வாயை திறந்து பேசல? அங்க ஏசு கிறிஸ்து சொல்றாரு, பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கலாட்டி உன்னால என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. என் ஜீவனை ஒருவரால் என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. நானா கொடுத்தாதான் உண்டு. அதை திரும்ப எடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் மனித பலத்துல தான் இறங்கி வந்தார். இந்த பாடுகளை எதுக்கு அவர் கொடுத்திருக்கிறாருன்னா, தம்மோடு உங்களை சேர்த்து கொள்வதற்காக. அந்த ஆவிக்குரிய விதி நமக்கு புரியலன்னு சொல்றோமே, அவர் நினைச்சிருந்தா அதை ஈஸியா பரலோகத்துல இருந்து ஒரு மேஜிக் மாதிரி மாத்திருக்கலாம் இல்லையா? ஏன் அவர் கஷ்டப்படணும்? கெத்சமனே தோட்டத்துல அவருடைய வேர்வை துளி என்னவா மாறுச்சா? ரத்தமா மாறுச்சா? லூக்கா ஒரு டாக்டர், அதனாலதான் அவர் அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ரொம்ப ஹைப்பர் டென்ஷனா இருந்தாதான் வேர்வை என்ன செய்யும்? ரத்த துளியா மாறும். அவருடைய மன அழுத்தம் அந்த இடத்துல எவ்வளோ பெரிய அழுத்தம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் ஏன் சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படி. அவருக்கு தெரியுது அவரோட டாஸ்க் என்னன்னு தெரியும். நான் மீட்கப்படலாட்டி இந்த மக்களை என்ன செய்ய முடியாது? மீட்க முடியாது. ஏன் சித்தம் வேண்டாம், எனக்கு இது பெயின் தான். அவர் மரணத்துக்காக அவர் பயந்ததை சொல்லல, மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்காகவே அவர் வந்தார். அந்த தேவத்துவம், அந்த மகிமையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பாவமே அறியாத பரிசுத்தர் பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். இது அவரால் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் ஏன் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம். அது ஒரு ஆவிக்குரிய விதி. அவர் நினைச்சிருந்தா பரலோகத்துல இருந்து ஒரு மேஜிக் மாதிரி நம்மளை விடுவிச்சிருக்கலாம். அவர் மாறாதவர். அப்படி அவர் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. படைத்தவரே அவர் படைத்த படைப்புக்கு ஒத்துழைத்தார் என்றால் நீங்களும் நானும் எப்படி ஒத்துழைக்காம இருக்க முடியும்? நம்ம தேவன் ஏன் இப்படி செய்யறாரு, ஏன் இப்படி செய்யலை, இது ஏன் இப்படி நடக்குதுன்னு 1000 கேள்வி கேட்கிறோம். ஸ்பிரிச்சுவல் லா, ஆவிக்குரிய விதி. அவர் சொன்னா சொன்னதுதான். கேள்வி கேட்காம அதை ஏற்றுக்கொள்றது மாத்திரம்தான் நம்முடைய வேலை. நம்ம சரீரத்துல போய் சுகத்தை கொடுக்கறது யார் வேலை? அவரோட வேலை. நம்ம வாழ்க்கையில குறைவை நிறைவாக்குறது யார் வேலை? அவரோட வேலை. பிரச்சனைகள்ல நம்மளை மேற்கொள்றதுக்கு பலத்தை தர்றது யார் வேலை? அவரோட வேலை. படுத்தா தூக்கத்தை தருது யார் வேலை?
அவர் வேலை. நம்ம நடைகளை உறுதிப்படுத்துறது யார் வேலை? அவர் வேலை. இத்தனை பலவீனத்துக்கு மத்தியில அவர் வார்த்தைய அவரை தாழ்மையா ஏற்றுக்கொள்றது மாத்திரம்தான் யார் வேலை? நம்ம வேலை. இந்த வேலை கடினமா இருக்குதா? இந்த வேலையை கடினமா பார்க்கிறோம். இது ஒரு ஆவிக்குரிய விதிதான். அவரே அவர் படைத்த படைப்புக்கு, அந்த விதிக்கு அவர் என்ன செய்யறாரு? ஒத்துழைச்சு அவர் மனிதனா இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இருளின் அதிகாரத்தை அவர் உரிந்து கொண்டிருக்கிறார். சாத்தானுக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. எந்த மந்திர தந்திரமும் உங்களை என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. பார்வோன் எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கிறதுக்காக அழைச்சு வர சொல்லி மோசேயை அனுப்புறாரு. அவர் விடலாட்டி நான் என்ன பண்றது, என்ன அடையாளத்தை காண்பிக்கணும்னு உன் கையில உள்ள கோலை போடுன்னு சொல்றாரு. பார்வோன் முன்னாடி அந்த கோலை போடும்போது அது என்னவா மாறுது? பாம்பா மாறுது. அங்கு எகிப்தோட மந்திரவாதிகளும் கம்பை என்ன செஞ்சாங்களா? கீழே போட்டு அது என்னவா மாறுச்சு? பாம்பா மாறியது. ஆனால் மோசேயின் கையில் உள்ள அந்த கம்பிலிருந்து வந்த பாம்பு மற்ற பாம்பை என்ன செஞ்சுதா? விழுங்கிற்று. எந்த இருளின் அதிகாரமும் அவர் வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியாது. அப்படிப்பட்ட வல்லமை இன்றைக்கு பரலோகத்துல இல்ல, ஒரு விசுவாசிக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் வசனம் சொல்லுது, தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மனிதனை மீட்டு எடுத்திருக்கிறது. மீட்டு எடுத்து விட்டார். மீட்பை கொடுத்து விட்டார். தன்னுடையதாக்கி கொண்டார். பாவத்திலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து, அவனுடைய ஆளுகை அதிகாரத்திலிருந்து நமக்கு விடுதலை என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மனிதர்களுக்கு என்ன செய்தது என்ற உம்முடைய சத்தியத்திற்காய் நன்றி அப்பா. எங்களை பாவங்களற கழுவி, எங்களை பரிசுத்தமாய் மாற்றி, எங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து எங்களை மீட்டெடுத்திருக்கிறது, உம்முடையவர்கள் ஆக்கி இருக்கிறது. மரண பயத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறது. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துக்கு உள்ளானவர்கள், மரண பயத்துக்கு அடிமையானவர்களை விடுதலை பண்ணும்படிக்கு நீர் மனிதனாக வெளிப்பட்டீர். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு நீர் மனிதனாக வெளிப்பட்டீர். மீட்கும் பொருளாக நீர் தங்கத்தையோ பொன்னையோ வெள்ளியையோ கொடுக்காமல் உமது இரத்தத்தை நீர் மீட்கும் பொருளாக கொடுத்து எங்களை நீர் விடுவித்திருக்கிறீர், மீட்டு கொண்டீர் என்ற சத்தியத்திற்காய் நன்றி அப்பா. ஆக்கினை தீர்ப்பிலிருந்து எங்களுக்கு நீர் விடுதலை கொடுத்திருக்கிறீர். மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறீர். எங்க வாழ்க்கையில அனுதினமும் எங்க சூழ்நிலைகள்ல வரக்கூடிய பயத்திலிருந்து எங்களுக்கு நீர் விடுதலை கொடுத்திருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்பேற்பட்ட தேவனோடு எங்களை ஒப்புரவாக்கி பிள்ளை என்ற அந்தஸ்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை கொடுத்ததற்காய் நன்றி, அவர்களோடு பேசியதற்காய் நன்றி, அவங்களை திடப்படுத்தியதற்காய் நன்றி, அவங்க கேள்விகளுக்கு அப்பா நீர் பதில் கொடுத்ததற்காக நன்றி. கட்டுகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும். நீர் சிலுவையில் கொடுத்த தேவ சுகத்தை, தேவ அன்பை, தேவ பாதுகாப்பை, தேவ ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவர் சரீரம் வாழ்க்கையில் நான் கட்டவிழ்க்கிறேன். அவங்க செய்ததெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. அவங்க களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கிறதற்காய் நன்றி. கொடுக்கும் கரங்களாய் மாற்றியதற்காய் நன்றி. அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைக்கிறதற்காய் நன்றி அப்பா. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.